ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பண்டிகை என்றாலே மக்களுக்கு கொண்டாட்டம் தான். அதுவும் இந்து மக்கள் கொண்டாடும் பண்டிகையில் முக்கியமானதாக தீபாவளி பண்டிகை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீபாவளி பண்டிகை எப்போது வரும், எப்போது வெடி வெடிக்கலாம் என பெருமக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர். ஆண்டுதோறும் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு தீபாவளி நாளை அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தீபாவளி என்றாலே எண்ணெய் குளிரும் பூஜையும் தான் முக்கியம். அப்படி என்றால் நாளை எந்த நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது, எப்போது பூஜை செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி பண்டிகை அதிகாலை 3 மணிக்கே தொடங்கிவிடும். ஆகவே அன்றைய தினம் 3 மணிக்கு எழுந்து எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் அல்லது சிகக்காய் வைத்து குளிக்க வேண்டும். இவை இரண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். அதாவது உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து சூடான நீரில் நீராடினால் கங்கையில் நீராடின பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏனெனில் அன்றைய தினம் கங்கா தேவி சூடான நீரில் வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதிகாலை 5:30 மணிக்குள் எண்ணெய் குளியல் செய்வது சிறந்தது. இது கங்கையில் குளித்த பலனை தரும். தீபாவளி அன்று அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் இறை வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். இந்த நேரத்தில் உங்களால் இறை வழிபாடு செய்ய முடியாது என்று நினைப்பவர் காலை 9:10 மணி முதல் 10:20 மணி வரை வழிபாடு செய்யலாம். நீராடிய பிறகு பூஜை அறையில் உள்ள இறைவனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து புது துணிகள், இனிப்பு பலகாரங்களை படைத்து அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றி இந்த ஒளியில் இறைவனை வழிபட வேண்டும். உங்கள் பூஜை அறையில் எத்தனை அகல் விளக்குகளை ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளை ஏற்றி அந்த ஒளியில் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து முடித்த பின்னர் புது துணிகளை உடுத்தி கொண்டு வீட்டில் உள்ள பெரியவர்களின் கால்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். தீபாவளி அன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் எவை என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் தீபாவளியை கொண்டாடினால் அந்த நாளுக்குரிய முழு பலன்களையும் நாம் பெற முடியும். தீபாவளியில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும். தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடலுடன் நாளை துவக்க வேண்டும். குளிக்கும் நீரில் ரோஜா இதழ்கள், உப்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கலந்து குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சிகக்காய் வைத்து குளிக்க வேண்டும். இவை இரண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். குளித்து முடித்த பிறகு புதிய ஆடைகளை உடுத்தி வீட்டில் உள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும். தீபாவளி அன்று வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்வதும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் வீட்டில் செல்வம் வளம் நிறைந்திருக்க அருள் புரியும். நாள் முழுவதும் வீட்டை அமைதியாகவும் சுத்தமாகவும் ஒற்றுமை மற்றும் அன்பு நிறைந்ததாக வைத்திருங்கள். லக்ஷ்மி பூஜை முடிந்த பிறகு சாத்வீக உணவை உட்கொள்ளலாம். பூஜைகளுக்கு பிறகு எளிமையான தூய்மையான உணவை உண்பது ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும். காலையில் லக்ஷ்மி பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலையில் 6 மணிக்கு செய்யலாம். தீபாவளி அன்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளி நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும். வீட்டில் உள்ள எந்த இடத்தையும் இருளாக இருக்கும்படி வைத்திருக்க கூடாது. அன்றைய தினம் கோ பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். யாராவது தானம் கேட்டு வந்தாலும் பெரியவர்களையோ மனம் நோக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது. தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலையில் வீட்டின் வாசலில் யமதீபம் ஏற்றி வைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். முன்னோர்களை நினைத்தும் தனியாக அகதீபம் வீட்டுக்குள் ஏற்றி வைக்க வேண்டும். இது அவர்கள் மோட்சம் அடைய வழிகாட்டும் என்பது நம்பிக்கை. தீபாவளி மந்திரங்கள். தீபாவளி அன்று சிறிது நீரை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் நம சிவாய நமக, ஓம் நாராயண்யை தசதோஷ அராகை கங்காயை ஸ்வாஹா என்று சொல்லிவிட்டு நீராடத் தொடங்கலாம். தீபாவளி அன்று குளிக்கும் போதும் லக்ஷ்மி பூஜை செய்யும் போதும் விளக்கேற்றும் போதும் ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மிக்கே நமக அல்லது அஷ்டலட்சுமியே நமக போன்ற மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவதால் மகாலட்சுமி அருளால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். இப்பொழுது தீபாவளி பிறந்த கதையை பார்ப்போம். தீபாவளி கொண்டாடுவதற்கு பல காரணங்களை புராண கதைகளின் வழியாக கூறுகின்றன. ராமர் 14 வருடங்கள் வனவாசம் முடித்து நாடு திரும்பும் போது மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர்.
புராண கதைகளின்படி திருமால் வராக அவதாரம் எடுத்திருந்த போது அவரது இரு மனைவரில் ஒருவனான நிலமகளான பூமாதேவிக்கு பிறந்த மகன் பௌமன் என்ற பெயரில் பிறந்தான். பௌமன் என்றால் அதிக பலம் பொருந்தியவன், அதாவது பலமானவன் என்று அர்த்தம். அவன் இன்றைய அசாம் மாகாணத்தில் உள்ள பிராக் ஜோதிஷா என்னும் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தான். பின்பு தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாதென்று பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அப்போது அவன் முன் காட்சியளித்த பிரம்மன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு எந்த நிலையிலும் மரணம் ஏற்படக்கூடாதென்று வரம் கேட்டான். அப்போது பிரம்மன் இவ்வுலகில் பிறக்கும் உயிர்கள் யாவும் ஒரு நாள் இறந்தே தீரும் என்றான். பின்பு நரகாசுரன் என் தாயால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் வாங்கினான். மனிதராக இருந்து ஒரு அசுரனாக மாறியதால் அவனுக்கு நரகாசுரன் என்று பெயர் ஏற்பட்டது. நர மனிதன், சூரன் அசுரன் என்பதன் சுருக்கமே நரகாசுரன் ஆகும். இவன் கடவுள்களின் அன்னையாக கருதப்படும் அதிதியின் காது வளையங்களை திருடியும் ஏராளமான பெண்களை சிறைப்பிடித்தும் துன்புறுத்தி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அவதாரத்திற்கு முன்பே திருமால் வராக அவதாரம் எடுத்திருந்தார். அவனது அநீதிகளை நிறுத்த வேண்டி கிருஷ்ணன் தனது மனைவியில் ஒருவரான சத்யபாமாவின், அவர் பூமாதேவின் அவதாரம் ஆவார், அவருடன் சென்று நரகாசுரனை அழிக்க பல வகையில் முயற்சிக்க கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவை நரகாசுரன் முன்பு ஒரு பேரழகாக அலங்கரித்து ஒரு நாட்டிய நடனம் நடத்தினார். அதில் அழகிய மாறுவேடத்தில் கிருஷ்ணர் சத்யபாமாவை சாட்டையால் அடித்து ஒரு அடிமை நாட்டியம் ஆட வைக்கின்றார். இந்த நடனத்தின் முடிவில் நரகாசுரன் தனது இறப்பு நெருங்கியது கண்டு அச்சமுற்றாலும் நரகாசுரன் ஒரு அம்பை கிருஷ்ணரை பார்த்து விட்ட போதிலும் அந்த அம்பை தனது கணவன் மீது படாமல் நாட்டியமாடும் அழகியான சத்யபாமா தன் நெஞ்சில் வாங்கி கொள்கிறாள். இந்த அம்பு நெஞ்சில் விழுந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் தன் நெஞ்சில் இருந்து எடுத்து நரகாசுரனை சத்யபாமா கையால் அழைக்க வைத்தார் கிருஷ்ணர். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனத்தில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் தனது திறமையால் அந்த நரகாசுரனை இறக்க வைக்கிறான் என்று கூறப்படுகின்றது. இந்த நரகாசுரன் வதத்தை மகாபாரதத்தில் சிவந்த மண்கலம், சிவந்த ரத்தம், மண், பூமி, களம், போர் புரியும் இடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் கிருஷ்ணர் நரகாசுரன் பிடியிலிருந்து அனைத்து பெண்களையும் அதிதியின் காது வளையங்களையும் மீட்டு தேவர்களையும் ஒப்படைத்தார். நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்த்து தலைமொழிகினார். நரகாசுரன் தான் இறக்கும் தினத்தை மக்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்ட வரத்திற்கிணங்க தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்றது. ராமாயண இதிகாசத்தில் ராமர் ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தையும் முடித்துவிட்டு மனைவி சீத்தையுடனும் சகோதரன் லக்ஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பினாலே அயோத்தி மக்கள் ஊரெங்கும் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நாளை தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக கருதப்படுகிறது. கந்த புராணத்தின்படி சக்தியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிவிற்றது. இத்தினத்தில் தான் விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வர உருவம் எடுத்தார். இறைவன் ஜோதி வடிவாக நம்முள் இருக்கின்றான். இந்த ஜோதி வடிவமான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளி ஆகும். தீப வழிபாடு தீபாவளி என நாம் கொள்ளலாம். மேலும் ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் இந்நன்னாளினை நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது ஸ்கந்த புராணம். கிபி 16ஆம் நூற்றாண்டு முதல் கோவில்களில் தீபாவளி விழா கொண்டாடப்பட்டு வருவதற்கான சான்றுகள் திருப்பதி திருமலை வேங்கடவன் கோவிலில் உள்ள ஒரு தமிழ் கல்வெட்டிலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு செப்பேட்டிலும் காணப்படுகின்றன. விஷ்ணு புராணம் தீபாவளி அன்று அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்ததால் லக்ஷ்மி கடாட்சம் கைவர கிடைக்கும் என்கிறது. தீபாவளிக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு தெய்வத்தின் கடாட்சம் இருப்பதாக சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன. எண்ணெய் மகாலட்சுமி, சீயக்காய் சரஸ்வதி, சந்தனம் பூமாதேவி, குங்குமம் கௌரி, மலர்களில் ஜீவாத்மா, தண்ணீர் கங்காதேவி, இனிப்பு பலகாரம் தன்வந்திரி,
தீபம் பரமாத்மா, புத்தாடை மகாவிஷ்ணு. எனவே நண்பர்களே, தீபாவளி அன்று முறையாக சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் வழிபாடு செய்து வீட்டில் எல்லாரும் நன்றாக இருக்கும்படி பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படி செய்யவும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.